இல்லத்த, நான் பூஜை செய்யல. நீங்க யாராவது செய்யுங்க. என்னக்கா, எப்பவுமே நீங்க தானே பூஜை செய்வீங்க, இன்னைக்கு ஏன் திடீர்னு முடியாதுன்னு சொல்றீங்க? அக்கா சொல்லுங்கக்கா, என்ன ஆச்சு? இனிமே நான் பூஜை செய்யல. அத்தை, நீங்களே செஞ்சிருங்க. இல்லைன்னா காவியாவை கூட்டிட்டு வந்து செய்ய சொல்லுங்க. நான் இனிமே பூஜை பண்றதா இல்ல அத்தை. ஏன் நீங்க தானே எப்பவும் பூஜை பண்ணுவீங்க, இன்னைக்கு ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, அத்தையை மட்டும் பூஜை செய்ய சொன்னா பரவாயில்ல, காவியாவை வேற பூஜை செய்ய சொல்றாங்க. என்ன விஷயம் தெரியலையே. சுபா, ஒன்னும் சரியில்லையே. என்னாச்சு? நான் இன்னைக்கு காலையில இருந்தே உன்னை பாக்குறேன். நீ சரியில்லை. என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, அது வந்து அக்கா வருத்தத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் பூஜை செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். சொல்லு. அன்னைக்கு கொலு நடந்தப்போ சாமிக்கு மாலை போட வேண்டான்னு சுபாக்காவை சொன்னீங்கல்ல, அதனாலதான் அக்கா ஏதோ வருத்தமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சுபா, நீ என்ன பார்த்து சொல்லு. நான் அன்னைக்கு அப்படி சொன்னதுனாலதான் இப்ப நீ பூஜை செய்ய மாட்டேங்கிறியா? இந்திரா சொல்றது உண்மையா? சொல்லு. நீ அப்படியா நினைக்கிற? நீ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்குதான் நான் ஒன்னு சொல்லி நீ முடியாதுன்னு சொல்லியிருக்க. இந்திரா சொல்றது உண்மையான்னு சொல்லு. உனக்கு குழந்தை பொறக்கலங்கிறதுக்காக நான் உன்னை ஒதுக்குறேன்னு அவ சொல்றா. நான் அப்படி உன்னை ஒதுக்குவேன்னு நீ நினைக்கிறியா? சொல்லு சுபா, நீ அப்படி நினைக்கிறியா? ஆமா அத்தை, அதான் உண்மை. நீங்க என்ன ஒதுக்கிதான் வச்சிருக்கீங்க. சுபா, அத்தை, நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து உங்களை என் அம்மாவா தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஊர் பக்கம் போனா குழந்தை இல்லைன்னு கேட்பாங்கன்னு நான் என் பிறந்த வீட்டுக்கு கூட சரியா போறதில்ல. எனக்கு எல்லாமே இந்த வீடு தானே. என்னவோ எங்களுக்கு குழந்தை பிறக்கல, அதனால என்ன, இதோ குழந்தைங்களா இருக்காங்க, நீங்க எல்லாருமே இருக்கீங்க. இப்போ காவியாக்கு குழந்தை பிறக்க போகுது. இது எல்லாமே போதும் நினைச்சு நான் குழந்தைய பத்தி யோசிச்சது கூட இல்ல. ஆனா அன்னைக்கு நீங்க என்ன சொல்ற நீ? அத்தை, அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி என்ன வாரிசு சுமக்க வழி இல்லாதவன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடி கூட சில சமயம் நீங்க அப்படி பேசி இருக்கீங்க. ஆனா அதையெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல. ஏதோ காவியா மேல உங்களுக்கு இருக்கிற ஆசையில தான் சொல்றீங்கன்னு நான் எடுத்துக்கிட்டேன். ஆனா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடியும் என்ன போய் சாமிக்கு மாலை போட வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. அதான் எல்லாம் தாங்கிக்கவே முடியல. இனிமே நான் ஏன் சாமிக்கெல்லாம் பூஜை பண்ணணும்? அந்த சாமியே என்ன கை விட்டுருச்சு.
அக்கா அக்கா அழாதீங்க அக்கா. அக்கா ஒன்னும் இல்லக்கா. அக்கா அழாதீங்க. ஏய் சுபா, என்ன விட்டா பேசிட்டே போயிட்டு இருக்க? இப்ப எதுக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா பூஜை ரூம்ல நின்னு அழுதுட்டு இருக்க? ஆ? அப்புறம் எப்படி இந்த வீட்ல நல்லது நடக்கும்? ஒன்னும் இல்ல, விடுங்கக்கா. அழாதீங்க, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா என்னம்மா இதெல்லாம், நீங்களே சொல்லுங்கம்மா. ஏ சுபா, நீ கூட என்ன தப்பா நினைச்சிட்டல? நான் உன்னை அப்படி சொன்னதாவா நீ நினைச்சிட்டு இருக்க? இல்ல சுபா, இல்லவே இல்ல. நான் ஒரு நாளும் உனக்கு குழந்தை பிறக்கலையேங்கிறதுக்காக உன்னை ஒதுக்கி வச்சதே இல்ல. அன்னைக்கு நான் காவியாவை எதுக்காக மாலை போட சொன்னேன்னு தெரியுமா? காவியா வயித்துல வளர்ற கரு நல்லபடியா வளரணுமேங்கிறதுக்காக தான். அதுவும் இல்லாம அந்த பொம்மை பார்சல் அவ பிரிக்கும் போது அதுல இருந்த குழந்தை பொம்மையை தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தா. இன்னும் சொல்ல போனா நான் கொலு வைக்க சம்மதிச்சதே காவியா ஆசைப்பட்டாளேன்னு தான். மாசமா இருக்கிற பொண்ணு ஆசைப்பட்டாளேன்னு அவளை நான் பூஜை செய்ய சொன்னேன். அது தப்பா? இல்லத்த, இருந்தாலும் நீங்க அன்னைக்கு வாரிசு பத்தி எல்லாம் பேசிட்டீங்க. ஐயோ சுபா, அதெல்லாம் நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. காவியா சோர்ந்து போயிருந்தா. எனக்கு எல்லாத்தையும் விட என் குடும்ப வாரிசு ஆரோக்கியமா வளர்றதுதான் முக்கியம். அவளை சந்தோஷமா பார்த்து 4 வார்த்தை சொல்லணுமேனுதான் நான் அப்படி சொன்னேன். இத பாரு சுபா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்க பாரு. அங்க சாமி கிட்ட தனியா ஒரு உண்டியல் வச்சு அதுல நான் காசு போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அது உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமேங்கிறதுக்காக நான் வச்சிருக்கிற வேண்டுதல். வெள்ளிக்கிழமை எதுக்காக நான் உன்னை பூஜை செய்ய சொல்றேன்? எல்லா வேலையுமே இந்திராவை செய்ய சொல்றேனா? பூஜையும் அவளையே செய்ய சொல்லிருக்க மாட்டேனா? வெள்ளிக்கிழமை பூஜை செஞ்சா சீக்கிரமா குழந்தை பிறக்கும்னு என் பெரியம்மா சொன்னதை கேட்டுதான் உன்னை தேடி வந்து உன்னை பூஜை பண்ண சொன்னேன். நான் போய் உன்னை ஒதுக்குறேன்னு நீ எப்படி சுபா நினைச்ச? அத்தை, என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு என் மேல இவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கல. ஏதேதோ வளரிட்டேன். உங்களை நான் தப்பா பார்த்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. சுபா, அழாத. என்ன இது? பரவாயில்ல விடு, அழாத சுபா. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீ என்ன, இந்த வீடே என்ன அப்படிதான் நினைக்குது. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட போறதே இல்ல. நீ அழாத. என்ன சுபா, இப்போவாவது பூஜை பண்றியா இல்ல அத்தை மேல இன்னும் கோவமா தான் இருக்கியா? இல்ல, நானே பூஜை பண்றேன். பண்ணு.
சுபா, ஓ நல்ல மனசுக்கு சீக்கிரமா எல்லாம் நல்லதாவே நடக்கும். பலாப்பழம் மாதிரி வெளியே கரடு முரடா பேசினாலும் அத்தை உள்ள இவ்ளோ நல்லவங்களா? நம்பவே முடியல. சார், என்ன இது? பரவாயில்ல, கொடுங்க சார். தேங்க்யூ. எதுக்கு சார் இதெல்லாம்? கங்க்ராச்சுலேஷன் சார், சூப்பர் சார், கலக்கிட்டீங்க சார். போன ப்ராஜெக்ட் திருப்பி கொண்டு வந்தீங்கல்ல, சூப்பர் சார். அது ஓகே, எதுக்கு கிளாப்லாம்? இட்ஸ் ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். செலிப்ரேட் பண்ண முடியும் சார். சூப்பர் சார், அமேசிங் சார். சார், நான் இத்தனை வருஷமா ஒர்க் பண்றேன் சார். அந்த ஆபீஸ்ல அவ்வளோ சீக்கிரம் எந்த சேஞ்ச் கூட ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க துரத்தி சேஸ் பண்ணி ஒண்ணுக்கு டபுளா வாங்கிட்டு வந்துட்டீங்க சார். ரொம்ப பெருமையா இருக்கு சார். இவனை தூக்கி வச்சு பேசி பேசியே நம்மள காலி பண்ணிடுறாங்களே. சும்மா கௌதமை ஏத்தி விட்டுட்டே இருக்காங்க. இவங்களுக்கு வேற வேலை இல்லை. சார், இது என்னோட வேலை சார். இதுக்காக நீங்க இவ்வளோலாம் ரியாக்ட் பண்ண தேவையில்லை. அவங்க வேலையை செஞ்சா போதும். அன்னைக்கு அவங்க வந்தப்போ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருந்தீங்கன்னா இந்த ஆர்டரே போயிருக்காது. சாரி சார், இனிமே நடக்காது சார். இட்ஸ் ஓகே சார். இப்ப போங்க, அவங்க வேலையை பாருங்க. என்ன எல்லாரும் கௌதம கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. கதிர் சார் ஒன்றும் சொல்லாம அங்க நிக்கிறாரு. முகமும் சரியில்லையே. கங்க்ராச்சுலேஷன் சார். சரி போதும், செலிப்ரேஷன்ஸ்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செலிப்ரேஷன். ஓகேவா? வினோத் சார், மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். நீங்க கொஞ்சம் வாங்க. ஓகே ஓகே சார். ஓகே. ஹலோ மேடம், நான் திவ்யா பேசுறேன். வணக்கம் மேடம். ஏய், உன் வணக்கம்லாம் நீயே வச்சுக்கோ. ஃபோன் பண்ணா உடனே எடுக்க மாட்டியா நீ? மேடம், ஆஃபீஸில் இருக்கும்போது ஃபோன் பண்ணாதீங்க மேடம். யாராவது கேட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஏய், இந்த கண்டிஷன் எல்லாம் என்கிட்ட போடுற வேலை வச்சுக்காத. உன்னை அங்க அனுப்பிச்சு வச்சது நான். என்ன அப்ப ஃபோன் பண்ணாத, இப்ப ஃபோன் பண்ணாதனால எனக்கு நீ ஆர்டர் போடாத. ஐயோ, அப்படிலாம் சொல்லல மேடம். உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? நான் மாட்டிக்கிட்டா ப்ராப்ளம் ஆயிடும் மேடம். அதனால தான் மேடம் சொல்றேன். ஏய், அதெல்லாம் நீ தான் பேலன்ஸ் பண்ணணும். நான் ஃபோன் பண்ணா உடனே எடுக்கணும், புரியுதா? சரி மேடம், நான் இனிமே எடுக்கிறேன். இப்ப சொல்லு, அங்க என்ன நடந்துச்சு? நான் சொன்ன வேலை எப்படி போயிட்டு இருக்கு? மேடம், நீங்க சொன்ன மாதிரி இப்பதான் நான் கதிர் சார் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இப்ப கதிர் சார் எனக்கு வாட்ஸ்அப்ல சேட்லாம் பண்றாரு மேடம். ஏய், இதெல்லாம் பெருமையா என்கிட்ட பேசாத, சரியா? கை நீட்டி காசை வாங்கிட்டு சும்மா ஏமாத்திட்டு போயிடலான்னு பிளான் பண்ணாத. போய் வேலை பாருன்னு சொன்னா சேட் பண்ணதெல்லாம் ஒரு பெருமையா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. மேடம், நான் வேலையை பார்த்துட்டு தான் மேடம் இருக்கேன்.
கதிர் சார் கிட்ட நெருங்கிறது தான் கஷ்டம். அப்புறம் பாருங்க என் வேலையை. கதிர் சார என்கிட்ட பேச வச்சுட்டேன். அதுவே பெரிய வேலை தானே மேடம்? சரி சரி, எனக்கு சீக்கிரம் வேலை ஆகணும். இத ரொம்ப இழுத்துட்டு போக கூடாது. இங்க என் அக்கா கொஞ்சம் கொஞ்சமா இந்திரா பக்கம் சாயிறாங்க. இந்த வீட்ல எனக்கு மரியாதை குறைஞ்சுக்கிட்டே போகுது. இந்த வீடு மறுபடியும் ஏன் கண்ட்ரோல்ல வரணும். அப்பதான் இந்த மொத்த சொத்தும் ஏன் கையில வரும். இது எல்லாமே நடக்கணும்னா அங்க கதிர் கௌதம் அடிச்சுக்கணும். நீங்க கவலையே படாதீங்க மேடம். அங்க வீட்ல நீங்க பாத்துக்கோங்க. ஆபீஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா காயம் நகர்த்தி 2 பேரையும் பிரிக்கிற வழிய நான் பாக்குறேன் மேடம். இங்க பாரு திவ்யா, பிரிச்சா மட்டும் போதாது. அவனுங்க 2 பேரும் சண்டை போட்டு அடிச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே நீ செய். சரிங்க மேடம். அண்ணன் தம்பிங்க 2 பேரும் பரம எதிரிங்களா ஆகுற மாதிரி நான் பண்றேன் மேடம். திவ்யா, நீ இது எல்லாத்தையும் உன் வாயில தான் சொல்லிட்டு இருக்க, செயல்ல எதுவுமே காட்ட மாட்டேங்கிறியே. கதிரையும் கௌதமையும் பிரிக்கிறதுக்கு இது வரைக்கும் என்ன பிளான் வச்சிருக்க நீ? மேடம், அது அது நான் இன்னும் எந்த பிளானும் போடல மேடம். எனக்கு தெரியும் நீ வாயில தான் வடை சுட போறன்னு. சரி, நானே உனக்கும் சேர்த்து யோசிக்கிறேன். நான் ஒரு பிளான் சொல்றேன், அத மட்டும் செய். ஒழுங்கா செய்வல்ல? ஐயோ, அதெல்லாம் சூப்பரா செய்வேன் மேடம். எனக்கு சொந்தமாலாம் யோசிக்க தெரியாது. நீங்க பிளானை மட்டும் சொல்லுங்க, நான் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிச்சிடுறேன் மேடம். சரி, நான் சொல்றத கவனமா கேளு. சொல்லுங்க மேடம். சொதப்பிட்டு மட்டும் என்கிட்ட வந்து நின்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இங்க பார், கௌதம் இருக்கான்ல, ஓகேவா? சூப்பர் மேடம், இதே மாதிரி செஞ்சிடுறேன். முடிச்சிட்டு வந்து எனக்கு கால் பண்ணு போ. ஓகே மேடம். வெற்றியோட திரும்பி வர மேடம். வெச்சிடுறேன் மேடம். பெரிய போருக்கு போற மாதிரி வெற்றியோட வராலாம். அது எப்படி எல்லா மூளை கெட்டவங்களும் எங்கிட்டயே வந்து மாற்றாளுங்க? கஷ்டம்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ சார். கம் கம் கம். சார், மீட்டிங்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். எல்லா ரூம்ல தான் சார் இருக்காங்க. அப்படியா? ஓகே, நீங்க போங்க. ஓகே சார். வினோத் சார். சார். கதிரையும் மீட்டிங்ல கலந்துக்க சொல்லுங்க. சரிங்க சார். ஓஹோ, எல்லாரும் மீட்டிங்க்கு தான் போறாங்க. கௌதம் சாரோட ரூம்ல யாரும் இல்லை. இதுதான் சரியான டைம். வந்த வேலையை செஞ்சு முடிச்சிட வேண்டிதான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன மேடம், சாருக்கு லஞ்சா? இப்பெல்லாம் நீங்களே சுட சுட சமைச்சு எடுத்துட்டு வரீங்க போல. ஆமா. கௌதம் எங்க ரூம்ல தானே இருக்காரு? இல்ல மேடம், சார் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. ஓ, மீட்டிங்கா? சரி
சரி ஓகே, அப்ப நான் ரூம்ல வெயிட் பண்றேன். ஓகே மேடம். மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்களை ஒன்னு கேட்கலாமா? கேளுங்க. நீங்க சிவில் சர்வீஸ் படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. எனக்கு அதுல ஒரு சில டவுட் இருக்கு, அத கொஞ்சம் சொல்லுங்க மேம். என்ன சந்தேகம் கேளுங்க. முதல்ல நம்ம கையை விட்டு போன ப்ராஜெக்ட் நமக்கு திரும்பி வந்திருக்குன்னா அதுக்கு நம்ம ஜேஎம்டி கௌதம் சார் தான் காரணம். அதுக்காக அவருக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. முதல்ல எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனா அதை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறதுல தான் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ ஆஃபீஸ்ல சில சேஞ்சஸ் கொண்டு வர முடிவு பண்ணிருக்கேன். ஏன்னா கம்பெனி இப்போ அடுத்த லெவல் போகுதில்ல. ஸோ அந்த பழைய சிஸ்டம்லாம் செட் ஆகாது. இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் என்னவோ நாமளும் அதுக்கேற்ற மாதிரி மாறி ஆகணும். இனிமே ஆஃபீஸ் டைமிங்ஸ்லாம் இந்த 10 to 6லாம் கிடையாது. யாருக்கு எப்போ வேணுமோ அவங்க அப்போ ஆஃபீஸ்க்கு வந்துக்கலாம். எல்லாருக்குமே தனித்தனியா லேப்டாப்பும் ஷேர்ட் நெட்வொர்க்கும் தரேன்.